மண்டை தெரிகிற அளவுக்கு முடி வேரோட கொட்டி வழுக்கையானாலும் அந்த வழுக்கையிலையும் புதுமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த ஹேர் பேக் வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்பொழுது உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு முடியும் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாற்றி உங்களுடைய முடியை அடர்த்தியாகவும் வேகமாகவும் நீளமாகவும் வளர வைக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வழுக்கையிலையும் புதுமுடி வளர்ச்சியை தூண்டி உங்களுடைய ஒவ்வொரு ஹேரும் ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஹேர் ஃபாலாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி வழுக்கையிலையும் புதுமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி நீங்கள் வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய முன்னெத்தி பகுதியிலையும் மண்டை தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய வழுக்கையிலையும் புதுமுடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய முடி எந்த அளவுக்கு மெலிஞ்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு தின்னா இருந்தாலும் அதை அப்படியே திக்னஸாகவும் மாற்றி பவுன்சியாகவும் மாற்றி அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்குங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக்கோடு சேர்த்து நீங்கள் ப்ராப்பரான இன்டேக்கும் எடுத்து ப்ராப்பரான ஆயில் அப்ளிகேஷனும் நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்ப்லேயும் உங்களுடைய ஹேர்லையும் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாகவே ரிசல்ட் பார்க்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்ட்ராங்காக மாற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் க்ரோத்தை ஸ்பீடாகவே பார்க்கலாங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஷோ பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னுடைய முடிக்கு தகுந்த போல் ஒரு 15 செம்பருத்தி இலை எடுத்துருக்கேங்க. செம்பருத்தி இலையில் அதிக லெவலான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி புதுமுடி வளர்ச்சியை தூண்டி நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இந்த 15 இலையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூ நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க. 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பார்த்து எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நான் ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தாங்க எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. இந்த கருவேப்பிலையை இந்த ஹேர் பேக்கில் நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இளநர பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இது சூப்பரான ரெமடியாகவே இருக்குங்க. அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நான் இதில் வாஷ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வெற்றிலை தாங்க. இந்த வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் ஹெவி ஹேர் லாஸ் இருக்கோ அவங்க இந்த வெற்றிலையை சேர்த்துக்கும் போது இதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து இந்த இலைகளை எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்லேயே பார்க்கலாங்க நம்மளுடைய முடி அந்த அளவுக்கு ஒரு பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நான் அலோவேராவும் நான் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேங்க. அலோவேரா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. இவ்வளோதாங்க நம்மளுடைய ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் எக்குடைய ஒயிட்டுங்க. எக்குடைய ஒயிட்டில் அதிக லெவலான பயோட்டின் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேர் எக்குடைய ஒயிட் ஸ்கிப் பண்ணலாமா சிஸ்டர்னு கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஆப்ஷனலான இன்கிரீடியன்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நைட்டே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கேல்ப்லையும் என்னுடைய ஹேர்லையும் நான் வீட்டிலே செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயிலோடைய மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது செய்ய சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஆயில் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஃபைன் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அதிக லெவலான ஹேர் ஃபால் இருக்கோ அந்த ஏரியாவில் நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் நல்லா பிரேக்கேஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஹேர் ஃபாலை கன்வெர்ட் ஆகுங்க. அதை
தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டு ஹேர் பேக்காக போடும்பொழுது நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸும் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதே போல் நான் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தலையை வாரி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா வந்து ஒர்க் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா வாரினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொண்டை வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கணுங்க. இந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சமாக மிச்சமாக இருக்குங்க. அது என்னுடைய ஃபோர்ஹெட் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு முன்னேத்தி பகுதியில் முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கோங்க. அது மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீக்கா போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். என்னுடைய முடி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை போட்டு நம்ம ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய முடி நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி வந்து சின்ன சின்னதாக புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டி நம்மளுடைய ஒவ்வொரு ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாற்றி ஹெல்த்தியாகவும் மாற்றி மெலிசாக இருக்கிற முடியை கூட நம்மளுக்கு திக்காக மாற்றி கொடுக்குங்க. இப்போ என்னுடைய முடியை பாருங்கள், இந்த ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கவே ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குங்க. இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே வாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக்கோடு சேர்த்து நீங்கள் ப்ராப்பரான ஆயில் அப்ளிகேஷனும் ப்ராப்பரான இன்டேக்கும் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் ஆயில் வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து செய்ய சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கும் கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் ஆயில் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.